பெண்களின் எழுத்து முன்பு போல் இல்லை. 80 எழுதிய அந்த கவிஞர் போல் இல்லை. 90 எழுதிய இந்த கவிஞர் போல் இல்லை. நாங்கள் என்ன எழுத வேண்டும், நாங்கள் எழுதுவது சரியா, இது கவிதையா, கவிதை முன்பு போல் இருக்கிறதா, மாறிவிட்டதா என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலேயேதான் நீங்கள் உங்களை எப்பொழுதுமே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நண்பர்களே. என் பயணத்தில் யார் இடம்பெற வேண்டும் என்பதை நான் தீர்மானிக்கிறேன். பெண்கள் எப்போதும் அப்படி அடுத்தவர்களுடைய நேரங்களை எடுத்துக்கொள்வதில்லை, ஆக்கிரமிப்பு செய்வதில்லை. எல்லோருக்கும் பிடித்த கலவையை குறித்து தான் பேசுகிறது. கலவி பிடிக்காதவர்கள் யாராவது இருப்பார்களா என்ன? கலவி பிடிக்கும் என்று பெண் சொன்னால்தான் அந்த பெண் அசிங்கப்படுவாள், பட்டம் சூட்டப்படுவாள். அவள் கவிதை எழுதினாலும் என்னுடைய சக தோழியர்கள் குறிப்பிட்டது போல் இது அவளுடைய அனுபவமாக இருக்குமோ என்று ஆராயப்படுவாள். நண்பர்களே, எத்தனை முறை நிகழ்ந்திருந்தாலும், எத்தனை பேருடன் நிகழ்ந்திருந்தாலும், மீண்டும் நிகழும் போதெல்லாம் வெட்கப்பட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் உங்களுக்கு இல்லை. நீ ஏன் வெட்கப்படுகிறாய், இயல்பாக இரு என்று சொன்னால், நாங்கள் வெட்கப்படாமல் இருந்தால் நீங்கள் விலகி விடுவீர்கள். சமகால பெண் கவிதைகள் குறித்த எனது ஒரு பார்வையாக இங்கே சில விடயங்களை முன்வைக்க விரும்புகிறேன். சமீபத்தில் முகநூலில் ஒரு இலக்கிய ஆளுமையின் பதிவையை நான் வாசிக்க நேர்ந்தது. பெண்களின் எழுத்து முன்பு போல் இல்லை. 80 எழுதிய அந்த கவிஞர் போல் இல்லை. 90 எழுதிய இந்த கவிஞர் போல் இல்லை. தோழி மனுஷி அவர்கள் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டது போல, நாங்கள் என்ன எழுத வேண்டும், நாங்கள் எழுதுவது சரியா, இது கவிதையா, கவிதை முன்பு போல் இருக்கிறதா, மாறிவிட்டதா என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலேயேதான் நீங்கள் உங்களை எப்பொழுதுமே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நண்பர்களே. மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாக நான் இதை பார்த்தேன். எனவே இங்கே சமகாலத்தில் நீங்கள் குறிப்பிட்ட கவிஞர்கள் தாண்டி, கவிதாயினிகள் தாண்டி, இங்கே பல கவிஞர்கள், பெண்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்னவெல்லாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள், ஏன் அவ்வாறு எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறிப்பிட வேண்டும் என்ற ஒரு கடமை எனக்கு வந்தது. நண்பர்களே, கடந்த வாரம் 10 நாட்களுக்கு முன்பு என்னுடைய தாயார் காலம் சென்று விட்டார். என்னுடைய தந்தை நல்ல ஒரு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர், தமிழாசிரியர். தாய் வீட்டில் இருந்தபடியே தன்னுடைய இனம், தன்னுடைய சாதி, தன்னுடைய அடையாளம் குறிப்பிட்ட அனைத்து சனாதன கடமைகளையும் முறையாக செய்து வந்த ஒரு பெண்மணி. ஆனால் தன்னுடைய 75 ஆண்டு கால வாழ்வில் தன்னுடைய தெருவில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும் குளிப்பாட்டியவர். அனைத்து குழந்தைகளும் என்னுடைய குழந்தை, அனைத்து குழந்தையும் என்னுடைய பேரன், அதுவும் என்னுடைய பெயர்த்தி என்று குளிப்பாட்டியவர். சாதி மத பேதமின்றி அனைவருடனும் பழகியவர். ஆனால் தந்தை மரணித்த போது வந்த சொந்த பந்தங்கள் பல தாயின் மரணத்தின் போது வரவில்லை. ஏனென்றால் தந்தை சம்பாதித்தவர், சொத்து உள்ளவர், பணம் இருந்தவர். தாய் வீட்டில் இருந்து சமையல் மட்டுமே செய்தவர். அவருடைய பணிகளுக்கோ சமூக பொறுப்புணர்வு மிக்க ஒரு பெண்மணிக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரத்தை நான் நேரில் கண்டு அந்த ஆதங்கத்தோடு இந்த மேடையில் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். எனவே இதனை பதிவு செய்ய வேண்டும். பெண்கள் நாங்கள் ஏன் இவ்வாறு எழுதி கொண்டிருக்கிறோம், இப்படித்தான் எழுதுவோம் என்பதை உரக்க கூற வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு நான் இங்கே வந்தேன். உங்களுக்கெல்லாம் என்ன இழப்பு? காதல் இழப்பு, பண இழப்பு, வேலை இழப்பு. நான் ஒரு இழப்பை கூறுகிறேன், கேளுங்கள். உன் தந்தையும் நானும் ஒரு உன்மத்த பொழுதில் உனக்கு நிலா என்று பெயரிட்டிருந்தோம். உன் தந்தையும் நானும் ஒரு உன்மத்த பொழுதில் உனக்கு நிலா என்று பெயரிட்டிருந்தோம். 30 நாள் கருவாக லேசர் இயந்திரம் உன்னை காட்டிய போது உன்னை இறுதியாக சந்திக்கும் திராணியற்று மறுத்தேன். நீ உயிர் துடிப்புள்ள ஒரு குருதி பந்தாக இருக்கிறாய் என்று செவிலி சொன்னாள். ஒரே ஒரு மாத்திரை உன்னை இரத்த கசடாக்கி வெளியேற்றினோம். அன்றிலிருந்து எதை கொண்டும் நிரப்ப முடியாத தோல் பையென்ன சுருங்கி போன என்னை நீ மன்னிக்கவே இல்லை. கழுவிக்கொள்ள மறுத்த உதிர சொட்டுகள் என என் மேல் சதா விழுந்து கொண்டே இருக்கும் நீ எழுதப்படவும் மறுக்கிறாய். என்ன செய்ய முடியும்? ஒரு குருதி பந்து, 30 நாள் கரு,
அவள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த கருச்சிதைவு நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இயற்கை கூட அவளுக்கு துரோகம் செய்து விட்டதோ என்பதாக இந்த வலியை எழுதாமல் நாங்கள் வேறு எதை எழுதுவது? இந்த வலியை கடக்காமல் வேறு எதை நாங்கள் எழுதுவது? இந்த வலியை நீங்கள் சந்தித்தால் தானே அந்த வலி உங்களுக்கு புரியும். இந்த வலியை சந்தித்தவள் இந்த வலியை பற்றித்தானே எழுதுவாள். நீங்கள் உணர்வதைத்தானே நீங்கள் எழுத்தாக்க முடியும் என்பதாக கவிஞர் லீனா மணிமேகலை அவரின் இந்த நிலா என்ற ஒரு கவிதை பெண்மையின் இழப்பின் வலியை, எவராலும் ஈடு செய்ய முடியாத வலியை எங்கே புதைப்பது என்ற பல கேள்விகளை எனக்கு கொடுத்தது. இவ்வாறு சமூகத்தில் இருக்கக்கூடிய பல அரசியல்களையும் மாற்றங்களையும் பெண்கள் பதிவு செய்வதில்லை என்பதாக பல முரண்பாடுகளும் விமர்சனங்களும் வைத்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் எனக்குள்ளும் அந்த கேள்வி எழுது கொண்டே இருக்கிறது. ஏன் பெண் இவ்வாறு காதலை பற்றியும் காமத்தை பற்றியும் உடல் சார்ந்த வலிகளையும் குழந்தை பெயர்கள் குறித்தும் மட்டுமே எழுதி கொண்டிருக்கிறாள் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு விடையாக வந்தது, இயல்பில் பெண் நேர்மறையானவள். எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதிலிருந்து ஒரு பயணத்திற்கான ஒரு கருவை, அதிலிருந்து எழுந்து பயணிப்பதற்கான ஒரு விதையை, ஒரு மாற்றத்தை, தன்னம்பிக்கையை எடுத்துக்கொள்ளும் வலிமை கொண்டவள் பெண்ணாக இருக்கிறாள். அடிப்படையில் மிகவும் எளிமையானவளாக இருக்கிறாள். காதல் தோல்வி என்று வந்துவிட்டால் நீங்கள் தாடி வளர்க்கிறீர்கள், அவளை சபிக்கிறீர்கள், அவளுக்கு பிரேயர் சாங் என்று ஒன்றை டெடிகேட் செய்து அந்த பாடலை ஹிட் செய்கிறீர்கள், அவள் நாசமாக போக வேண்டும் என்பதை திரைப்பட பாடல்களில் பதிவு செய்கிறீர்கள், இன்னும் என்னென்னவோ செய்கிறீர்கள், குடிக்க அடிமையாகிறீர்கள். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. கவிஞர் உமா மகேஸ்வரி அவர்கள் கூறுகிறார், பெண் ஒரு காதல் இழப்பை எப்படி எதனோடு ஒப்பிடுகிறார்கள் என்று பாருங்கள் நண்பர்களே. கற்பனையே நீங்கள் செய்துவிட முடியாது. இப்போது அந்த பெண் காதல் இழப்பை எதனோடு ஒப்பீடு செய்திருக்கிறாள் என்பதை உங்கள் ஒவ்வொருவர் மனதிலும் என்ன ஓடுகிறதோ அது எதுவும் இல்லாத ஒன்றோடு அவர் தன்னுடைய காதல் இழப்பை ரசனையோடு ஒப்பிட்டு இருக்கிறார். மதிய நேரத்தில் தனித்திருக்கும் கடலை பார்த்திருக்கிறாயா? நீ இன்றி தகித்திருக்கும் நானும் அப்படித்தான். கடலாடி சாம்பல் கரைத்து ஊர் திரும்பிய பின்னரும் அலையோசை செவிகளில் இது அலையின் ஒலியா, அம்மாவின் குரலா? தேன் மிட்டாய் எதுவும் அல்ல, இது தேன் மிட்டாய், உப்பு நெல்லிக்காய், குச்சி கிழங்கு, இலந்தை வடை அனைத்தும் மீண்டும் கிடைக்கின்றன. இவர் பாருங்கள், தன்னுடைய காதலை பால்யத்தில் தான் சுவைத்த தேன் மிட்டாய்களோடு, உப்பு நெல்லிக்காயோடு, குச்சி கிழங்கோடு, இலந்தை வடையோடு அவர் ஒப்பீடு செய்கிறார். அவற்றை நாம் என்றாவது வெறுப்போமா? என்றாவது சபிப்போமா? என்றாவது அந்த தேன் மிட்டாயை நினைத்து நாம் குடிப்போமா? நம்மை நாமே சீரழித்துக் கொள்வோமா? அந்த தேன் மிட்டாய் நம்மை வலிமை அல்லவா செய்தது? அந்த நெல்லிக்காய் நமக்கு உரம் அல்லவா ஏற்றியது? அந்த இலந்தை வடை இன்னும் சுவையாக அல்லவா ரசனை மிகுந்ததாக நமக்குள் இருக்கிறது. அப்படியானது பெண்ணின் காதல். நீங்கள் சொல்கிறீர்கள் காதலை இன்னும் எழுதாதே என்று. இப்படியான காதலை, இப்படியான எளிமையானவற்றை, உரம் சேர்க்கக்கூடியவற்றை நாங்கள் எழுதி கொண்டேதான் இருப்போம். மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன், பெண் மிக எளிமையானவள், இனிமையானவள். நீங்கள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அவள் மிக மிக வலிமையானவள் என்பதையும் மீண்டும் வலியுறுத்துவதாக பயணித்துக் கொண்டிருக்கும் போது மற்றும் ஒரு பெண்ணின் கவிதை இங்கே என் கண்முன் நிறைந்தது. அதாவது நாம் எல்லாம் கூறுவோம், உடலை விட்டு நாம் நீங்க வேண்டும். உடல் என்பது அவசியமற்றது. உடல் என்ற அடையாளத்தை எப்போது நாம் துறக்கிறோமோ, உடலை கடந்து எப்பொழுது பெண்ணை பார்க்கிறோமோ, உடலை கடந்து எப்பொழுது சிந்திக்கிறோமோ, அப்போதுதான் நம் மனதை, ஆன்மாவை, படைப்பை, உயிர்ப்பை, உயிரின் தனித்துவத்தை அடையாளம் காண முடியும் என்பதாக உடலை விட்டு நீங்க வேண்டும் என்று பொதுவாக பலரும் பல காலமாக நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு கவிஞர் இங்கே கூறுகிறார், உடலை மிகவும் ரசிக்கக்கூடியவளாக அவள் இருக்கிறாள். உடல் அரசியலை பாடுவது 90களில் ஒரு அடையாளத்திற்குரியதாக, ஒரு தனித்துவமாக தெரியக்கூடியதாக, அந்த காலத்திற்கு அது அவசியப்பட்டதாக இருந்தது. இந்த காலத்தில் உடல் சார்ந்து எழுதக்கூடிய ஒரு பெண் தேர்ந்த வாக்கியங்களை எடுக்கிறாள். அந்த வார்த்தைகளுக்கு நாகரீகம் கற்றுக் கொடுக்கிறாள், அழகியல் சேர்க்கிறாள். பாருங்கள், உடல் ஒரு எந்திரம், உடல் ஒரு ஆச்சரியம், உடல் ஒரு பெரும் பரிசு. பிறக்கும் பொழுதே ஆன்மா நினைத்தவாறெல்லாம் ஆட்டி படைக்க இயற்கையின் அன்பளிப்பு. கண் திறவா சிசுவிற்கும் கனவிலும் நனவிலும் அமுதூட்டியே துணை மசங்கிய பார்வையில் இத முக நீட்டி புன்னகைக்கும் தாயை விட தன் விரல்கள் பெருந்துணை என்று நினைக்கிறது அந்த சிசு. உடல் வெறும் உடலா என்ன?
உடல் ஒரு சக்கர உந்து. உடல் ஒரு சக்கர உந்து. பருவத்தில் உடல் போக ஊக்கி, பருவத்தில் உடல் போக ஊக்கி, மத்தியம வயதில் உடல் ஒரு குப்பை, மத்திய வயதில் உடல் ஒரு குப்பை, வயோதிகத்தில் உடல் ஒரு சிலுவை. நாமே தான் நம்மை சுமந்து கொள்ள வேண்டும். அடுத்தவரை சுமக்க சொன்னால் அவர்களுக்கு அது சுமையாகிவிடும். எப்பொழுது இறப்போமா என்று முதியோர் இல்லத்தை நாட வேண்டும். வயோதிகத்தில் உடல் ஒரு சிலுவை. உடலை கொண்டு என்னென்ன சாதிக்க முடியுமோ அதுவே வாழ்வென்பது. நீங்கள் உடலை கடக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். உண்மையில் உடலை கொண்டு நீங்கள் என்னென்ன சாதிக்க முடியுமோ அதுவே உண்மையில் வாழ்வென்பது என்று ஒரு வேறுபட்ட பார்வையை ஆணுக்காகவும் அல்லாமல் பெண்ணுக்காகவும் அல்லாமல் பொதுவான ஒரு உயிருக்கு உடலை கடந்து ஒன்றுமே நிகழ முடியாது. உடலை கொண்டுதான் அடையாளப்படுகிறோம். அந்த உடல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவ்வாறு பரிமாணிக்கிறது, அந்த பரிமாணங்கள் உடலின் ஆக்கத்தை, அதை கொண்டாடுவதை சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கவிதையில். காயத்ரி ராஜசேகர் என்று அறியப்படக்கூடிய கவிஞரின் கவிதை இது. தனித்துவமான மொழியாளுமை மிக்க ஒரு கவிஞராக இன்று இந்த உலகத்திற்கு நான் மீண்டும் அவரையும் குறிப்பிட விரும்புகிறேன். அடுத்து மற்றும் ஒரு கவிஞரின் கவிதை. ஒரு குழந்தை புன்னகைப்பதை எல்லோரும் பார்க்க முடியும், குழந்தை அழுவதையும் எல்லோரும் பார்க்க முடியும். மனிதர்கள் பல்வேறு பாவங்களை தாங்கி தாங்கி நவரசங்களை கொண்டு நாம் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அம்மாவின் புன்னகை என்பது நண்பர்களே எவ்வளவு அபூர்வமான விடயமாக இருக்கிறது. உங்கள் அம்மா புன்னகைத்து கடைசியாக நீங்கள் எப்போது பார்த்தீர்கள்? புலம்பல்கள், கண்ணீர், ஏக்கங்கள், ஏமாற்றங்கள் என்பதாகத்தான் அம்மாக்களின் வலிகள் எப்பொழுதும் இருக்கின்றன இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அம்மாவுக்கான ஒரு கவிதை. இந்த கவிதையில் மிக அற்புதமான ஒரு யதார்த்த மொழியை நான் கண்டேன். ஒரு பெண்மையின் நெடுங்கால பயணத்தை கண்டேன். பால்யம் தொட்டு அம்மா எப்படி சலித்துக் கொண்டே இருப்பார் என்பதையும் ஒரு அம்மாவுக்கும் மகளுக்குமான ஒரு உரையாடலாகவும் இந்த கவிதையை நான் பார்த்தேன். ஒரு துயர் பாடலை சற்றே நகைச்சுவை பொங்க ஒரு யதார்த்தமான உரையாடல் மொழியையும் லேசாக கலந்து போலிமை உணர்வுகள் சற்றும் இல்லாமல் எனக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு கவிதை இது. ஊரெங்கும் சற்றே தளர்வு. வீட்டை விட்டு வராத அம்மா நிறைய தளர்ந்தாள். கைப்பிடித்து இன்று சிறு வீதி உலா அழைத்து வந்தேன். அந்த அம்மாவை மகள்தான் வீதி உலா அழைத்து வருகிறாள், மகன் அல்ல. என்னுடைய அம்மாவையும் நான் தான் வீதி உலா அழைத்து வந்தேன் என்பதை இங்கே பதிவு செய்து கொண்டு, எனக்கு 2 அண்ணன்கள் இருக்கிறார்கள் என்பதையும் பதிவு செய்து கொண்டு, பக்கத்து வீட்டு பெண் சங்கிலி பற்றி தன் பெரும் கரும் நாயுடன் அதே வீதியில் உலா வர பார்த்து சலித்த அம்மா சொன்னாள், நாய்க்கு சங்கிலியை பிடிக்கிறாங்க, வயசாயிடுச்சுன்னா மனுஷனுக்கு கைய பிடிக்கிறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். நாய்க்கு சங்கிலிய பிடிக்கிறாங்க, வயசாயிடுச்சுன்னா மனுஷனுக்கு கைய பிடிக்கிறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். தனிமை உடலை நோய்மைப்படுத்துவதினும் மனித மனத்தை நோய்மைப்படுத்துகிறது நண்பர்களே. மகள் சொல்கிறாள் அதே கவிதையில். நான் சொன்னேன், ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, நாய் மட்டும் வளர்த்தல, என்ன வளர்த்தா? அந்த அம்மா நாய பிடிச்சிட்டு போகுது, நீங்க என்ன பிடிச்சிட்டு போறீங்க? சொல்லி முடித்ததும் அம்மாவின் முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சிரிப்பை பார்த்தேன். அந்த சிரிப்புக்கு மதிப்பு அதிகம், அந்த சிரிப்பு அபூர்வமானது. அந்த பெண்ணை சிரிக்க வைக்க கூட இன்னொரு மகள் தான், இன்னொரு பெண் தான் வருகிறாள் என்று அம்மாவை அந்த கொரோனா காலத்திலும் சிரிக்க வைத்தது யார் என்று பார்த்தால் எங்கோ இருக்கக்கூடிய பாரதி ராஜாவும் பரட்டை என்ற சப்பானியும் தான், அருகில் இருக்கக்கூடிய ஆண்கள் அல்ல. ஏனெனில் அந்த ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா என்ற ஒரு படைப்பின் உரையாடலை உருவாக்கிய ஆண்கள் அவளுக்கு அருகில் இல்லை. அருகில் இருக்கக்கூடிய ஆண்கள் எப்போதும் அருமையை உணர்வதே இல்லை. தொலைவில் இருக்கக்கூடியவன் தான் எங்களை பாராட்டுகிறான், தொலைவில் இருக்கிறவன் தான் உள்பட்டியில் வந்து சாப்பிட்டாயா என்று கேட்கிறான், நீ கேட்பதில்லை. உண்மை நண்பர்களே, உண்மை. இப்படியாக கவிஞர்கள் நாங்கள் உண்மையை எழுதும் போது உங்களுக்கு வலிக்கிறது, உங்களுக்கு மிகவும் துயரமாக இருக்கிறது. இதை எவ்வாறு கேலி செய்து நாங்கள் வீட்டிற்குள்ளேயே இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய அடுத்தடுத்த நகர்வுகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மற்றும் ஒரு கவிஞரும் 2 கவிஞர்களின் கவிதையை நான் மேற்கோள் காட்டிவிட்டு என்னுடைய கவிதைக்கு சென்று விடுகிறேன்.
இது பல காலமாக பேசிய விடயம்தான். இதை கேட்கும் பொழுதும் நீங்கள் அம்மா என்னம்மா இன்னும் இதே குருதியை தாண்டி மாதவிடாயை தாண்டி நீ வரமாட்டாயா என்றுதான் எண்ணுவீர்கள். ஆனால் நான் இந்த கவிதையை சொல்லித்தான் ஆவேன். வைத்துக்கொண்ட நாக்கினை மாற்ற எத்தனை பேருக்கு அலுவல்களுக்கு இடையே பதட்டமற்று நேரம் ஒதுக்க முடிகிறது? வைத்துக்கொண்ட நாக்கினை மாற்ற எத்தனை பேருக்கு அலுவல்களுக்கு இடையே பதட்டமற்று நேரம் ஒதுக்க முடிகிறது? கலவி முடிந்த இரவில் சந்தோஷமா என எத்தனை பேருக்கு இனிய கேள்வி வாய்த்திருக்கிறது. நேரங்கெட்ட நேரத்தில் பயணிக்கையில் துளி உதறலுமற்று வீட்டில் இருப்பவருக்கு பேசுவது போல் நடிக்காமல் எத்தனை பெண்களுக்கு பயணிக்க முடிகிறது? நானும் பயணம் செய்து கொண்டே இருப்பவள் தான் நண்பர்களே. ஒரு ரயில் பெட்டியில் ஏறியவுடன் சும்மா வேணும், யாரும் எனக்கு இருந்தாலும் இல்லை என்றாலும் அலைபேசியை வைத்து நான் கிளம்பி விட்டேன், நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது போல் ஒரு பாவனை செய்ய தோன்றும் சில நேரங்களில். இல்லை என்றால் எவனாவது வந்து பேசுவான். என்னோடு பேச வேண்டும் என்று நீ ஏன் தீர்மானிக்கிறாய்? உன்னோடு பேச வேண்டும் என்று நான் தீர்மானிக்கவில்லை. இது என் பயணம். என் பயணத்தில் யார் இடம் பெற வேண்டும் என்பதை நான் தீர்மானிக்கிறேன். பெண்கள் எப்போதும் அப்படி அடுத்தவர்களுடைய நேரங்களை எடுத்துக்கொள்வதில்லை, ஆக்கிரமிப்பு செய்வதில்லை. இன்னும் அந்த நிலைதான் நீடிக்கிறது என்பதாக கவிஞர் சுபியின் இந்த கவிதை தொடர்ந்து பயணிக்கிறது. எத்தனை கேள்விகளை எங்களின் மேல் நீங்கள் வீசுகிறீர்கள். நீ மட்டுமா ஏரோப்ளேன் ஓட்டுற? நீ மட்டுமா ஏரோப்ளேன் ஓட்டுற? நீ மட்டுமா சமையல் செய்யற? நீ மட்டுமா அலுவலகம் போகிறாய்? நீ மட்டுமா குழந்தை பெறுகிறாய்? இது மிகவும் பிரபலமான கேள்வி. இப்படியான கேள்விகளால் எங்களை துளைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். வருடா வருடம் ஒரு நாள் மட்டும் நீங்கள் பேசுவீர்கள், மார்ச் 8. வருடா வருடம் ஒரு நாள் மட்டும் நீங்கள் பேசுவீர்கள், மார்ச் 8. பெண்கள் நாங்கள் நாட்டின் கண்கள், அவளின்றி அணுவும் அசையாது. 2 வரிகள், அவ்வளவுதான். திருக்குறள் கூட 2 வார்த்தைகள் கூடுதலாக இருக்கும். அதற்குள் எங்களை முடித்து விட்டீர்கள் என்பதாக எளிமையான சொற்களை கொண்டு இந்த கவிஞர் சாட்டையடியாக கேட்டிருக்கிறாள். இன்னும் அதே கேள்விகளைத்தான் நாங்கள் எதிர்கொண்டிருக்கும் பொழுது அதே கவிதைகளைத்தான் நாங்கள் எழுதி கொண்டிருப்போம். நீங்கள் நினைப்பது போல அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் பயணிப்பதற்கான காலத்தை இன்னும் நீங்கள் உருவாக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த பெண் கவிஞர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய விடயமாக நான் பார்க்கிறேன். நிறைவாக ஒரு கவிதை. இந்த கவிதை எல்லோருக்கும் பிடித்த கலவியை குறித்து தான் பேசுகிறது. கலவி பிடிக்காதவர்கள் யாராவது இருப்பார்களா என்ன? கலவி பிடிக்கும் என்று பெண் சொன்னால்தான் அந்த பெண் அசிங்கப்படுவாள், பட்டம் சூட்டப்படுவாள். அவள் கவிதை எழுதினாலும் என்னுடைய சக தோழியர்கள் குறிப்பிட்டது போல் இது அவளுடைய அனுபவமாக இருக்குமோ என்று ஆராயப்படுவாள். நண்பர்களே, இல்லைதானே என்பது இந்த கவிதையின் தலைப்பு. இல்லைதானே, இங்க எதுவும் இல்லைதானே, எங்களுக்கு உரிமை இல்லை, பாசம் இல்லை, கலவி இல்லை, காதல் இல்லை, மரியாதை இல்லை, நேரம் இல்லை, எங்கள் மீது நீங்கள் காட்டக்கூடிய பண்பு இல்லை என்று நிலைய இல்லைகள் இருக்கும் பொழுது இல்லைதானே என்றுதானே ஒரு பெண் தலைப்பை வைத்து எழுத முடியும். அந்த கவிதை தான் உண்மையை பேசுவதாக இருக்கும். இல்லைதானே என்ற ஒரு தலைப்பில் வைத்திருக்கக்கூடிய இந்த கவிதை 8 வரிகளில் இருக்கிறது. சிறிய கவிதை. உங்களை விட நாங்கள் சிறியவர்கள் தானே எப்பொழுதும், எனவே கவிதையும் சிறிதாகத்தான் இருக்கிறது. எத்தனை முறை நிகழ்ந்திருந்தாலும், எத்தனை முறை நிகழ்ந்திருந்தாலும், எத்தனை பேருடன் நிகழ்ந்திருந்தாலும், எத்தனை பேருடன் நிகழ்ந்திருந்தாலும், மீண்டும் மீண்டும் நிகழும் போதெல்லாம் வெட்கப்பட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் எந்த ஆணுக்கும் இல்லைதானே? நண்பர்களே, கலவியைத்தான் சொல்கிறார்கள். எத்தனை முறை நிகழ்ந்திருந்தாலும், எத்தனை பேருடன் நிகழ்ந்திருந்தாலும், மீண்டும் நிகழும் போதெல்லாம் வெட்கப்பட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் உங்களுக்கு இல்லை. நீ ஏன் வெட்கப்படுகிறாய்? இயல்பாக இரு என்று சொன்னால், நாங்கள் வெட்கப்படாமல் இருந்தால் நீங்கள் விலகி விடுவீர்கள். இவள் அனுபவம் தேர்ந்தவள் என்று எங்களை ஒதுக்கி விடுவீர்கள். தனித்துதான், நாங்கள் தனித்தீவிற்கு தான் செல்ல வேண்டும். உங்களுடைய கட்டமைப்புகள் அவ்வாறு இருக்கின்றன. நாங்கள் இப்போது வெட்கப்பட வேண்டும், இப்போது சிரிக்க வேண்டும், கிடைத்தால் 2 சூரியகாந்தி பூக்களை வைத்துக்கொண்டு இப்படி பார்க்க வேண்டும் என்றெல்லாம் கூட நீங்கள் கட்டமைத்து வைத்திருக்கிறீர்கள். அதை பார்த்துக்கொண்டு இன்னும் சமூக வலைதளங்களில், ரீல்ஸ்களில் பெண்கள் இப்படி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அது நீங்கள் உருவாக்கியதுதான், எந்த பெண்ணும் உருவாக்கியதில்லை. இப்படி வைத்துக்கொண்டு இப்படி எந்த பெண் வெட்கப்படுகிறாள்? நான் வெட்கப்படுவதில்லை, என் தோழியர் வெட்கப்படுவதில்லை. நீங்கள் யாருமே உங்கள் வீடுகளில் வயதுக்கு வந்த போதோ அல்லது முதலிரவு சென்ற போதோ குழந்தை பேரு நேர்ந்த போதோ இப்படி வைத்துக்கொண்டு இப்படி பார்த்து நீங்கள் வெட்கப்படவில்லை.
உங்களின் கட்டமைப்புகளை, உங்களின் விதிகளைத்தான் இன்னும் நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். நானும் கூட சில நேரங்களில் அப்படி ஒரு ரீல் செய்யலாமா என்று யோசித்தேன் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். என்னையும் கூட அப்படி மாற்றி விட்டீர்கள் நீங்கள். இப்படியாக இருக்கக்கூடிய பெண் அரசியல், பெண் உடலியல் என்றெல்லாம் பலவாறும் நாம் பேசிக்கொண்டே இருக்கோம். நிறைவாக நான் பேசிய அந்த கவிதை மித்ரா அழகுவேல் அவர்களுடைய கவிதை. அவர்தான் கலவியின் போது இந்த பெண் ஒவ்வொரு முறையும் வெட்கப்பட வேண்டும் என்று நீங்கள் கட்டமைத்திருக்கிறீர்கள் என்பதை ஆணித்தரமாக கேட்டார். மிகவும் துணிச்சல் மிக்க ஒரு கவிஞராக இந்த கவிஞர் எனக்கு பட்டார். இந்த 6 கவிஞர்களின் கவிதைகளை தாண்டி இன்னும் விமர்சனங்கள் நான் ஏற்கனவே கூறியது போல் வைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள். பெண் ஏன் அரசியலை எழுதுவதில்லை? நாட்டில் நடக்கக்கூடிய சமூக மாற்றங்களை அவள் ஏன் எழுதுவதில்லை? அதற்கான விடயம் நான் கூறிவிட்டேன். உணர்வதைத்தான் எழுத முடியும். இந்த உணர்வுகளை தாண்டி நாம் பயணிக்க முடியாது, இல்லையா நண்பர்களே? உளவியல் கூறுகிறது, மனிதனுக்கு ஒரு அடிப்படை கட்டமைப்பு இருக்கிறது. பேசிக் நீட்ஸ், சைக்கலாஜிக்கல் நீட்ஸ், அதன் பிறகு செல்ஃப் எஸ்டீம் நீட்ஸ், அதற்கு பிறகு செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நீட் என்று சொல்வார்கள். காமர்ஸ் படிக்கக்கூடிய, உளவியல் படிக்கக்கூடிய பொதுவான அனைவரும் அறிந்த இந்த அடுக்கு தான் இந்த படிநிலை. இந்த படிநிலையில் உணவு, உடை, இருப்பிடம், காமம் என்பவை பேசிக் நீட்ஸில் வருகிறது. அடிப்படை தேவைகள். அடிப்படை தேவைகளிலே எங்களுக்கு பற்றாக்குறை இருக்கிறது, நிறைய வழிகள் இருக்கிறது, நிறைய போராட்டங்கள் இருக்கின்றன. நீங்கள் அதற்கு அடுத்த கட்டத்தை நோக்கி சேஃப்டி நீட்ஸ் என்று சென்று விட்டீர்கள். வீடு, கெரியர், வேலை, பணம் சம்பாதிப்பது, அதற்கடுத்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் என்றால் சுயத்தை அடைந்து கொள்வது. நான் என்ன ஆக வேண்டும், என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்பதை அடையக்கூடிய இடத்தில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். எனவேதான் இந்த பெண் எழுதுவது கவிதை அல்ல, இவள் எழுதுவது கவிதை, இவள் எழுதுவது இப்படி என்று மதிப்பீடு செய்யக்கூடிய இடத்தில் உங்களை வைத்து விட்டீர்கள் நீங்கள். நாங்கள் இன்னும் அந்த பேசிக் என்ற நிலையில் உணவை தயாரித்துக் கொண்டும் காமத்தை குறித்த எங்களுடைய பல பார்வைகளை வெளியே சொல்வதா வேண்டாமா, காதலை குறித்த பார்வையை சொல்வதா வேண்டாமா என்று அந்த பேசிக் ஹைரார்கி, அந்த படிநிலையில் கடைசி நிலையில் தான் இன்னும் வெளியே வந்த பெண்ணும் வெளியே வராத பெண்ணும் இருக்கிறாள் என்பதால் தான் நாங்கள் அதைத்தான் எழுதி கொண்டிருக்கிறோம். இன்னும் நாங்கள் அதைத்தான் எழுதுவோம். நாங்கள் எப்போது அதிலிருந்து மாறி எப்போது எதை எழுத வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்கிறோம். நீங்கள் என்ன எழுத வேண்டும் என்பதை நாங்கள் ஒருபோதும் சொல்லவில்லை. அதே போல நாங்கள் என்ன எழுத வேண்டும், எதை எழுதக்கூடாது என்ற கட்டமைப்பை நீங்கள் தயவு செய்து எங்களுக்கு விதிக்காதீர்கள். அதுவே எங்களுக்கு அடிப்படையான மரியாதையாக இருக்கும் என்று தாழ்மையாக சக ஆண்களிடம் நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய கவிதைக்கு பயணிக்கிறேன். இந்த கவிதை என்னுடைய அம்மாவுக்கு சமர்ப்பிக்கிறேன். அவள் கை எழுதுகோல், அவள் கையே எழுதுகோல் தான், எவன் தடுக்கிறான்? நாற்புறம் சுழன்று காற்றென எங்கும் நிறை, எங்கே சிறை என்பதே இன்னும் பலரின் சப்பை கட்டு. கச்சை கட்டு நீக்கி இச்சை கூட்டும்படி உடல் காட்டுவதுதான் உங்கள் உரிமையா? உள்ளூர வன்மம் தொட்டு நாசுக்காய் நகர்ந்து போகும் சில சந்தர்ப்பவாதிகள். கச்சை கட்டு நீக்கி இச்சை கூட்டும்படி உடல் காட்டுவதுதான் உங்கள் உரிமையா? உள்ளூர வன்மம் தொட்டு நாசுக்காய் நகர்ந்து போகும் சில சந்தர்ப்பவாதிகள். நானும் மறுக்கவில்லை, நானும் மறுக்கவில்லை. அவள் கையே அவளின் எழுதுகோள்தான், அவள் கையே அவளின் எழுதுகோள்தான். என்ன அதில் கொஞ்சமே கொஞ்சம் பெருங்காய மனம், என்ன அதில் கொஞ்சமே கொஞ்சம் பெருங்காய மனம். என்ன இவள் எழுதுகோலில் சிந்தி சிதறும் தாய்ப்பால் வாசம், இவள் எழுதுகோலில் சிந்தி சிதறும் தாய்ப்பால் வாசம். அதோ அவளின் எழுதுகோலில் தவறாமல் இடம்பெறும் ஞாயிறு பிரியாணி வாசம், அவள் எழுதுகோலில் தவறாமல் இடம்பெறும் ஞாயிறு பிரியாணி வாசம். வேறொரு எழுதுகோலில் பினாயில் மற்றும் கழிப்பறையின் முடை நாற்றம், வேறொரு எழுதுகோலில் பினாயில் மற்றும் கழிப்பறை முடை நாற்றம். பிரிதொரு எழுதுகோலில் தீப எண்ணெயும் கற்பூர மணமும் மட்டுமே, பிரிதொரு எழுதுகோலில் தீப எண்ணெயும் கற்பூர மணமும் மட்டுமே. அப்படியே பசலைக்கீரை மனம், படுக்கையறை மனம், பக்கத்து வீட்டு வதந்தி மனம் என்று பல பல மனங்கள். வெளியே வந்தவர்கள் என்று சொல்லப்பட்ட இரட்டை சவாரி ஏற்கக்கூடிய நாங்களும் கூட அவ்வாறுதான். வெளியே வந்து விட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய இரட்டை குதிரை சவாரி செய்யக்கூடிய நாங்களும் இதில் விதிவிலக்கல்ல. நாங்கள் அவர்களை விட மிகவும் பரிதாப குதிரைகள், நாங்கள் அவர்களை விடவும் மிகவும் பரிதாப குதிரைகள். இந்த பரிதாப குதிரைகளின் வாலில் ஆடும் சில அபூர்வ எழுதுகோலிலோ
சில அபூர்வ எழுதுகோலிலோ பாலியல் சுரண்டல்களும் அதே காம விகாரங்களும் மீண்டும் 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 அதே பாட்டி பூட்டி ஓட்டி சொன்ன அதே வலி அதே புலம்பல். இப்போதும் கூச்சமின்றி சொல்லுங்கள் அவள் கையே எழுதுகோல். இப்போதும் கூச்சமின்றி சொல்லுங்கள் அவள் கையே எழுதுகோல். நண்பர்களை உற்று பாருங்கள், அங்கே எழுதுகோல் இல்லை. ஐயா, இன்னும் சற்று கூர்ந்து பாருங்கள், அங்கே அவள் கையே அவளுக்கானது இல்லை. அங்கே அவள் கையே அவளுக்கானது இல்லை. உணர்வதே எழுத்தாகும் என்ற உண்மையை எப்போது அறிவீர்? இன்னமும் இவள்களின் கருவறைகள் தான் கணிப்பொறி இயக்கும் நாட்களை தீர்மானிக்கின்றன. தலை குனிந்து 4 கோடு போட்டு ஏட்டில் கையெழுத்து பழகும் சிறுமிகளாகத்தான் எங்களை எல்லை கோட்டு பார்வையில் 4 பேர் 4 கோடு போட்டு பார்க்கிறீர்கள். எங்களை கையெழுத்து நோட்டில் எழுதக்கூடிய பெண்களாகத்தான் வரையறைக்கு உட்படுத்தி சிறுமிகள் போல் பார்க்கிறீர்கள். உங்களுக்கு அஞ்சி அஞ்சியே கஞ்சி வடிப்பதை தாண்டாமல் மிஞ்சி போனவள் தேங்கியே போனாள். ஆம், இப்போதும் சொல்லுங்கள் அவள் கையே எழுதுகோல்தான். உங்களின் வழக்கொழிந்த எதிர்பார்ப்புகளை மூச்சு விடாதபடி அழுத்தாத போது அவள் கையே அவள் எழுதுகோள். என்றைக்கு உங்களின் வழக்கொழிந்த எதிர்பார்ப்புகளை மூச்சு விடாதபடி அழுத்தாமல் இருக்கிறீர்களோ அன்றுதான் அவள் கையே அவளுக்கு எழுதுகோள். கற்பென்ற கேடயத்தை அவளுக்கு எதிரான ஆயுதமாய் நீங்கள் தந்திர பிரயோகம் செய்யாதவரை அன்றுதான் அவள் கையே அவளுக்கு எழுதுகோள். வாய்ப்பிற்கு நன்றி நண்பர்களே.